ஒரு நாள் துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சிக்கு ஏறி கொண்டிருந்தாராம். அது ஒரு செங்குத்தான மலை என்பதால் மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி அந்த துறவிக்கு மூச்சு வாங்க துவங்கியதா. அதற்கு மேல் ஏற முடியாமல் அந்த துறவி அங்கேயே அமர்ந்து விட்டார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மலைவாழ் சிறுமி வந்தாள். அவள் தனது 3 வயது தம்பியை தூக்கி கொண்டு மிக உற்சாகமாக பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு மலை உச்சிக்கு ஏறி செல்வதை பார்த்தார் துறவி. அந்த துறவிக்கு பயங்கர ஆச்சரியம். அவர் சிறுமியை பார்த்து, இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டே என்னால் மலை ஏற முடியவில்லையே, உன்னால் எப்படியம்மா இவ்வளவு பெரிய சிறுவனை தூக்கி கொண்டு மலை ஏற முடிகிறது என்று ஆச்சரியமாக கேட்டாராம். அதற்கு அந்த சிறுமி சொன்னார், ஐயா, நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பதோ என்னுடைய தம்பியை. நீங்கள் சுமையை தூக்கி கொண்டு செல்வதால் அது உங்களுக்கு பாரமாக தோன்றுகிறது. நானோ அதிக பாசம் வைத்திருக்கும் என் தம்பியை தூக்கி கொண்டு செல்கிறேன், அதனால் எனக்கு சுமையாக தெரியவில்லை என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். துறவிக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. அன்பு எதையும் சுமக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாராம். இந்த கதையில் வருவது போலதான் இந்த உலகம் சுழல்வது அன்பினால் மட்டுமே. நாம் ஒருவர் மீது வைத்திருக்கும் அன்பினால் செய்யும் காரியங்கள் எவையும் நமக்கு சுமையாகவும் பாரமாகவும் தெரியாது. அது நம் மனதிற்கு மகிழ்ச்சியே தரும். அன்பை எப்பொழுதும் முழுமையாக வெளிக்காட்ட தயங்க வேண்டாம். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.